இப்போ பார்த்தீங்கன்னா, காதல்ல பிரிஞ்சவங்கள வசியம் செய்றது எப்படி? கருவமத்த செடி, அப்படி இல்லாட்டினா கருவமத்தை பூ. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில எடுத்து பறிச்சு, இத பார்த்தீங்கன்னா, அப்படி வச்சு கசக்குனாலே இது நல்லா கசக்கிரும். கசக்கி இதனுடைய சாறை இத அப்படியே கூட நீங்க தண்ணீல ஊற வச்சிரலாம். ஒரு டம்ளர்லயோ, ஒரு செம்புலயோ ஊற வச்சு, நீங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம், இத வந்து ஊத்தி தலையில ஊத்தி நீங்க குளிச்சிடலாம். குளிச்சுட்டு, நீங்க விரும்பியவர பார்க்க போம்போது, இந்த பூவையும் எடுத்துட்டு போங்க. நல்லா மனசுல நெனச்சுக்கிட்டு, ஓம் ரீங் வசி வசி ஸ்வாஹா. அதாவது ஓம் ரீங் என் காதலி வசி வசி ஸ்வாஹா. அவங்க பேரை நீங்க சேர்த்துக்கலாம். காதலிங்கிற இடத்துல உங்க பேரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவங்கள நீங்க பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணை பார்த்து நீங்க பேசினாலே போதும். அதாவது பார்வை மூலம் வசப்படுத்தலாம். இந்த கருவுமத்த பூவுக்கும், இந்த கருவுமத்த செடிக்கும் பார்த்தீங்கன்னா, காதலர்களை பார்வை மூலமாவே வசப்படுத்தலாம். ஓம் ரீங் வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும், உங்க கண்ணை பார்த்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது, பழைய ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துரும். திருப்பி உங்க கூட வந்து சேர்ந்து, நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்.